தீபம் அகர்பத்தி ஒரு தெய்வீக அனுபவம். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி காலம் எப்படி இருக்க போகுது? மிதுனம் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சனி பகவான் கர்ம சனியா தான் இருக்காரு. சனி பகவான் கர்ம சனியா வந்ததுல இருந்து மிதுனத்துக்கு பாத்தீங்கன்னா வேலைகள்ல நிறைய அலைச்சலை சந்திச்சாங்க. சம்பாதிக்கிறோம், நாங்க அலையறதுக்கு ஏத்த மாதிரி எங்களுக்கு வருமானம் வருது, பேர் வருது, புகழ் வருது. ஆனா எங்களால அலைய முடியல. ஏன்னா மிதுனம் பாருங்கம்மா எப்பயுமே ஸ்மார்ட் ஒர்க்கை ப்ரிஃபர் பண்ணக்கூடிய பர்சனாலிட்டிஸ். என்னோட புத்திசாலித்தனம் தான் என்னோட மூலதனம், என்னுடைய வாய் தான் என்னோட முதலீடு. இதுதான் மிதுனம். இவங்களுக்கு பயங்கரமா வேத்து வெடாசி இந்த சிக்குமாடி மாதிரி வேலை செய்யறதுக்கெல்லாம் சிக்குமாடு மாதிரி வேலை செய்வான்னு சொல்லுவோம் பாத்தீங்கன்னா, அந்த மாதிரி எல்லாம் வேலை செய்ய இவங்களுக்கு பிடிக்காது அப்படின்லாம். நான் 24 மணி நேரம் கூட என் மூளையை போட்டு கசிக்க பிடிக்கிற கரப்பாம்பூச்சி மாதிரி. ராத்திரிலாம் கூட நான் ஆக்டிவா இருப்பேன். ஆனா என்ன ரொம்ப ஓடி ஓடி வேலை செய்ய. இந்த சனி வந்ததுல இருந்து இவங்களுக்கு அலைச்சல் ஜாஸ்தியானதுனால ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுறாங்க. ஐயோ இந்த வேலையை செய்யறதா வேணாமா, காசு என்னமோ நல்லா தான் வருது, முடியல எங்களால, உடம்பு முடியாம போகுது. இதுதான் ஹெல்த் இஷ்யூஸ் வருது. அலைச்சல்னால நிறைய மிதுனம் ஹெல்த் இஷ்யூஸ் சந்திக்கிறாங்க. அப்ப இவங்களுக்கு இப்ப இது எப்படி இருக்கும் அப்படின்னா, சனியே நல்லது செய்யக்கூடிய பொசிஷன் இருந்தாலும் எங்களால அலைய முடியல அப்படின்ற பட்சத்துல இப்ப சனி வக்ரகதி அடைஞ்சு குருனோட உச்ச பார்வை சனி மேல பண்றது ஒரு பெரிய பிளஸ்மா. நீ எப்படின்னா வேலை செஞ்சுக்கோ, நீ ஸ்மார்ட் ஒர்க் பண்ணு, ஏதாவது பண்ணு, வேலை ஒண்ணு செய், நான் அதுக்கான காசை கொடுத்துறேன் எந்த புடி அப்படின்ற மாதிரி சனி காம்ப்ரமைஸ் ஆயிட்டாரு. இது ஃபர்ஸ்ட் விஷயம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்க காலத்துல வேற ஏதாவது வருமா அப்படின்னா, மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் 8 மற்றும் 9க்கு அதிபன் சனி பகவான். அஷ்டமாதிபதியும் அவர் தான், பாக்கியாதிபதியும் அவர் தான். நிறைய மிதுன ராசிக்கு பாருங்கம்மா ஒரு ஹிடன் சீக்ரசிஸ் இருக்கு, ஒரு ஹிடன் ரிலேஷன்ஷிப் இருக்கு. இருக்கப்பட்டவங்களுக்கு இந்த வரிகள், இல்லாதவங்க ஐயோ எனக்கு இல்லையே அப்படின்னு யோசிக்க கூடாது. இல்லாத வரைக்கும் சந்தோஷம். ஏன்னா இருக்கிற பிரச்சனைல நம்மளே போய் வழியே தலை கொடுத்து மாட்டிக்கிற மாதிரி அதெல்லாம் இல்லைங்களா? அப்ப மிதுனம் எவ்வளவு பெரிய புத்திசாலியா இருந்தாலும் இந்த பிள்ளை ரொம்ப புத்திசாலி, இந்த பிள்ளை ரொம்ப ஸ்மார்ட், இந்த பிள்ளை ரொம்ப இன்டெலிஜென்ட், முடிஞ்சு போச்சு, நீ ஃபிளாட் ஆயிடுவேன். புரியுதா? உன்னை புத்திசாலின்னு புகழும்போது நீ புகழ்ச்சிக்கு மயங்கிடுவேன். அதுதான் மிதுனம். பட் எல்லார்கிட்டயும் ஒரு வீக்னஸ் இருக்குல்லம்மா. எல்லா ராசிக்கும் ஒரு வீக்னஸ் கண்டிப்பா இருக்கு. ரிஷபத்தை அழகுன்னா அது ஃபிளாட் ஆயிடும். மேஷத்தை திறமைசாலி, பயங்கர ஆளுமை, உன்ன மாதிரி உண்டான மேஷம் ஃபிளாட் ஆயிடும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா மிதுனத்தை நீ புத்திசாலி அப்படின்னா நீ ஃபிளாட் ஆயிடுவேன். அப்படிதான். சோ இவங்களுக்கு என்ன அப்படின்னாமா, ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, இந்த 8ஆம் பாவத்துக்கு அதிபன் அப்படின்ற பட்சத்துல, இந்த 8ஆம் பாவத்துக்கு அதிபன்ற பட்சத்துல ஹிடன் ரிலேஷன்ஷிப்ஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா, பொதுவாவே பாத்தீங்கன்னா இந்த கால புருஷனுக்கு கார்னர் ராசிக்கு ஃபேமிலி லைஃப் காம்ப்ரமைஸ். இவங்களுக்கு குடும்பம் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு சுமையா தான் இருக்கும். குடும்பம் அப்படின்றது வேற வழி இல்லை, நான் கௌரவத்துக்காக வாழறேன், வேற வழி இல்லை நான் சொசைட்டிக்காக வாழறேன், வேற வழி இல்லை எனக்கு ஜீவனத்துக்காக வாழறேன். இப்படி ஏதோ ஒரு வழி இல்லாம தான் நிறைய பாத்தீங்கன்னா விட்டு கொடுத்துதான் வாழ்வாங்க. அப்படி இருக்க பட்சத்துல இப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த விட்டு கொடுத்து வாழணும், வீட்டுல ஏகப்பட்ட பிரச்சனை. நான் வெளியே போகும்போது என் ஆபீஸ்ல தென்றல் மாதிரி ஒரு பொண்ணு, மிதராசி பையனா இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், தென்றல் மாதிரி ஒரு பொண்ணு என்ன நல்லா புரிஞ்சுக்கணும். என்னோட வேவ் லென்த்தும் அவளோட வேவ் லென்த்தும் எக்ஸாக்ட்லி மேட்ச் ஆச்சு. நல்ல புத்திசாலி. என்ன அறியாம நான் மயங்கிட்டேன். நாம கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்க ஆரம்பிச்சேன். இந்த காலகட்டம் என்ன ஆகுது அப்படின்னா, கொஞ்ச நாளா எங்க வீட்டுல என் பொண்டாட்டி என்னை எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணுவாளோ அந்த மாதிரி 10 மடங்கு டார்ச்சர் பண்றா. கேட்டா பொசசிவ்னஸ்ன்றான், கேட்டா உன் மேல அதீத அன்புன்றான். பொசசிவ்னஸ் நம்மள சாவடிக்கிறா. இப்ப அதுக்கும் மேல நம்ம ஏதாவது பண்ணும்போது கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி நம்மள நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை வெளியே எக்ஸ்போஸ் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி என்ன இமோஷனலி த்ரெட்டல் பண்றா, இமோஷனலி பிளாக்மெயில் பண்றா. சொல்ல மாட்டேங்கிறா, ஆனா சொல்லாம செய்யறா. இந்த ஒரு ட்ராப்ல இருக்க. எனக்கு எப்பதான் இதுக்கு விடிய காலம் வருமோ தெரியல அப்படின்னு ரொம்ப நாளா ஏங்கி இருந்த மிதுனம் அந்த சனி பகவான் இப்ப விடுவிச்சு கூட்டிட்டு வந்துருவார். இதுதான் சரியான நேரம், இதுதான் எக்ஸாக்ட் டைம். நீ ஒண்ணும் பண்ண வேணாம், அவரே கூட்டிட்டு வந்துரு. அதே மாதிரி பூர்வீகத்துல சொத்து இருக்கு. அந்த சொத்து பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கவங்க குடிச்சிட்டு இருக்கா. அவனுக்கு கட்சி செல்வாக்கு நிறைய இருக்கு. என்னால அவங்ககிட்ட இருந்து எப்படி வாங்குறதுன்னு தெரியல. ரொம்ப நாளா நான் யோசிச்சுட்டு இருந்தேன். சனி வாங்கி கொடுத்துரு, நீ கவலைப்படாது. இப்படி ஒண்ணு நடக்கும். பெண்களா இருக்காங்க, மாங்கல்யஸ்தான், கணவருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு. டாக்டர்ஸ் நிறைய செலவு பண்ணிட்டு, டாக்டர்ஸ் இப்படியா அப்படியா டைலமால தான் இருக்குன்றாங்க. எங்களுக்கு எங்க கணவர் நார்மல்சி வருவாரான்னு தெரியல, ஒரு ரொம்ப குழப்பமா இருக்கு. அன்லெஸ் அதர்வைஸ் கணவரோட ஜாதகத்துல மாரக தசை மாரக புத்தி இல்லைன்னா சனி மீட்டு கொண்டு வந்துருவார். சனி பாத்தீங்கன்னா தப்பிச்சிடலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சரி செய்வாரு. அந்த 8ஆம் பாவத்துக்குரிய நிறைய விஷயங்கள், ஹிடன் சீக்ரசிஸ், ஹிடன் ரிலேஷன்ஷிப்ஸ், இதெல்லாம் பாத்தீங்கன்னா அழகா உங்களை மீட்டு கொண்டு வந்தாரு. இது ஒரு பெரிய பிளஸ் மிதுனத்துக்கு. ரிலேஷன்ஷிப் இல்லாதவங்களுக்கு சீக்ரசிஸ் இருக்கு அப்படின்னா, ஒரு குடும்பத்துல ஒரு இந்த ஆனந்தம் படம் பாப்பல்லமா, எல்லாரும் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மளிகை கடை வச்சிருப்பாங்க. ஆனா முரளி சார் மட்டும் மச்சனுக்கு தனியா ஒரு கடை வச்சிருப்பாரு, குடும்பத்துக்கு தெரியாது. அந்த மாதிரி குடும்பத்துக்கு தெரியாம அதே பிசினஸ் இவங்க தனியா செஞ்சாங்கன்னா இவங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்கும், எங்க தெரிஞ்சிடுமோ.
அந்த சனி வந்து அந்த பயத்தை வந்து போக்கிடுவார். அது மரண பயமா இருக்கும். அப்ப பயத்தை போக்கிட்டு வரும்போது காமிச்சு கொடுத்துருவாரா, மாட்டி கொடுத்துருவாரா தெரியாது. மொத்தம் போக்கிடுவாரு. போக்கிடுவார். நீங்க தான் முடிவு பண்ணும். ஆமா, நீங்களா போய் சொல்றீங்களா, இல்ல மாட்டிப்பீங்களா? எப்படியோ ஒண்ணு. ஆக மொத்தம் அந்த பயம் உனக்கு இருக்காது. நீ டெய்லி வந்து பாத்தீங்கன்னா கத்தி மேல நடந்துட்டு இருக்க. அந்த கத்தி மேல நடந்துட்டு இருக்கன்றத சனி ரிலீவ் பண்ணிடுவார். அந்த மாதிரி சில விஷயங்கள் செய்வாருமா. எல்லாமே செய்வாரா? சில விஷயங்கள் சாலிடா செய்வார். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விஷயம் செய்வார். புரியுதாம்மா? அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பாக்கிய ஸ்தானாதிபதியும் சனி பகவான் தான். எங்க அப்பா அப்படி, எங்க அப்பா இப்படி, எங்க அப்பா சரியான டார்ச்சர்டா. சாப்பிட உட்காரும் போது படாப்படுத்துவாண்டா. இந்த தனுஷர் படம்ல மாதிரியா? ஆமா, தனுஷர் படம்ல நீங்க பாத்தீங்கன்னா அம்மாவை ரொம்ப புகழ்ச்சி பேசுவார். அப்பாவை மட்டம் தட்டி பேசுவாரு. அப்ப அந்த மாதிரி சொல்லக்கூடிய மிதுனமா இருந்தாலும் இந்த காலகட்டம் சொல்லுவாங்க, எங்க அப்பா அவன் நான் ரொம்ப அவனை கேவலமா பேசினேன் அவரு அவ்வளோ என்னை திட்டந்து. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவ்வளோ என்கிட்ட ஸ்ட்ரிக்டா இருந்தது. சாப்பிட போய் உட்காரும் போது என்னை வந்து கண்டிஷனா பேசுறது, சாப்பிடாத, கொட்டிக்காத, தண்ட சோறு எல்லாம் திட்டந்து என்னை ஆளாக்கணுன்றதுக்கு அவரோட இன்டென்ஷன் ரொம்ப நல்லது. தப்பு இல்ல, சொன்ன விதம் கூட நான் அப்படி சொன்னா என்னை இப்படி சொன்னாதான் எனக்கு உரைக்கும். நான் வந்து ரொம்ப ஈகோ பார்ப்பேன். எனக்குள்ள அந்த கேரக்டர் உண்டு. அதனால என்னை அப்படி சொல்லி திருத்திருக்காரு. உண்மையாவே எங்க அப்பா ஐடியல் ஃபாதர் அப்படின்றத உணர்வாங்க. அப்பா குறித்து நிறைய யோஜனைகள் இருந்துச்சு, நிறைய ஆசைகள் இருந்துச்சு. அப்போ ஒவ்வொரு முறையும் திட்டும் போது இவங்க யோசிச்சிருப்பாங்களா, எல்லாரும் அப்பாவும் நல்லா இருக்காங்க, இவன் மட்டும் இப்படி வாச்சிருக்கே அப்படின்னு. அப்ப அன்னைக்கு அவர் திட்டத்தினால தான்டா இன்னைக்கு இந்த நிலைமைக்கு இருக்க. எங்க அப்பா ஐடியல் அப்பா, எங்க அப்பா வந்து சூப்பர் அப்படின்றது இந்த காலகட்டத்துல புரிஞ்சுப்பாங்க. இல்லைங்க, எங்க அப்பா எப்பயுமே எனக்கு சூப்பர், ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய இருந்துச்சு, அதனால எங்க அப்பானோட சப்போர்ட் எனக்கு இல்லை அப்படின்னா அதுல பெரிய முன்னேற்றம் அப்படின்னு. ரொம்ப நாளா வெளிநாட்டுக்கு போய் ஹையர் எஜுகேஷன் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். இந்த காலகட்டம் படிக்கிறதுக்கான வாய்ப்பு. ஆக உங்களுக்கு 9ஆம் பாவம் குறித்து நம்மளுக்கு ஆழ்மனது ஆசைகள் நிறைய இருக்கு அப்படின்னா சிலது நிறைவேறிடுமா, கவலைப்பட வேண்டாம். இது வக்ரகதி அடைஞ்ச சனி குருனோட பார்வை. கடைசி 40 நாட்கள் சனி பகவான் வக்ரகதி தான் அடைஞ்சிருக்காரு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா குருனோட பார்வை இல்லையா, அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா என்ன பண்ணாலும் ரொம்ப ஸ்லோவா வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். கர்ம சனி தொழில மேன்மை முன்னேற்றத்தை கொடுப்பாரு. ஆனா ஸ்லோவா ரிசல்ட் வர மாதிரி இருக்கும். எல்லாம் என்னையா நம்மளை சுத்தி ஸ்லோ மோஷன்ல போகுது அப்படின்ற மாதிரி இருக்கும். எவ்ரிதிங் இஸ் ஸ்லோ அப்படின்ற மாதிரி தோணும். அப்ப நம்மளுக்கு மனசு பதைக்கும் தெரியுமா, நம்ம இவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோமே, ஆமா வேகத்துல தொழில் போதே அப்படி அப்படின்ற ஒரு பயம் எல்லாம் இருக்கும். சைலன்ஸ் இஸ் தி கீ அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா நல்லது. கண்டிப்பா மேம், நீங்க ரொம்ப அருமையா சொன்னீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்லோவா போகுதுன்றதுக்காக எல்லாம் பயப்பட தேவையில்லை. ஒரு விஷயம் வேகமா போகுதுனாதான் பயப்படணும். ஸ்லோவா போதா அமைதியா இருங்கன்னு சொல்லிட்டு, இப்போ மிதுன ராசிக்காரர்கள் இந்த சனி வக்ர பேச்சு காலத்துல எந்த கடவுள் வழிபாடு செய்யும்? ராமச்சந்திரமூர்த்தி வழிபாடு பண்ணோம்மா. ராமனுடைய மந்திரங்கள் பாராயணம் பண்ணது, ஸ்ரீராமச்சந்திரனுடைய காயத்ரி பாராயணம் பண்றது, இல்ல ராம நாமம் சொல்றது, இது செஞ்சா மட்டுமே போதுமா, எல்லாமே நல்லபடியா இருக்கும். கண்டிப்பா மேம், மிதுன ராசிக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும், கவலைப்படாதீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. நன்றி மேம். நன்றி.